Taste the Daily. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு மருத்துவர் வீட்டில் 158 சவரன் நகைகளை கூலிப்படையினர் கொள்ளையடித்துவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், விவரம் என்ன? மஞ்சுளா வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள புது பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். புது பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள இவரது வீட்டின் கீழ்த்தளத்தில் இவரது தந்தை வசித்து வருகிறார். வீட்டின் மேற்தளத்தில் ராஜா, அவரது மனைவி மருத்துவர் ஆர்த்தி ஆகியோர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். ராஜா நேற்று பணிக்கு சென்று விட்டு இன்று பணி முடிந்து சற்று நேரத்துக்கு முன்பு வீட்டுக்கு வந்துள்ளார். வீடு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த ராஜா வீட்டுக்குள் சென்று பார்த்த பொழுது பீரோவில் வைத்திருந்த 158 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த ராஜா திருட்டு குறித்து காடாமலூர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். கொள்ளை நடந்த வீட்டிலும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தற்பொழுது நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வெற்றி வரவழைக்கப்பட்டு கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அரசு மருத்துவர் வீட்டில் 158 பவுன் தங்க நகை திருடு போயுள்ள சம்பவம் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மஞ்சுளா, விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கண்ணன்.